குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு மேட்ச் பிட்வீன் ஜிடி விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தோன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆர்ஆர்னா, பட் நம்ம அதை யூடியூப்பில் போகும்போது மாற்றி சொல்லியிருப்போம். அதான் அந்த டாஸ் சில விஷயங்கள்லாம் மாற்றுதுங்கிறது நிதர்சனமான உண்மைகள். ஸோ அதுக்கு நேற்று ஒரு மேட்ச் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் டெலகிராம் சேனலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வீடியோவை மட்டும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சில நேரம் தப்புகள் நிறைய வரும். சில நேரம் டாஸ் ப்ளே பண்ணுறதுனால அதை நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது சில மேட்சஸ். அதனால் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ண மறந்துட வேண்டாம். எல்லோரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற ஒரு மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்கிற ஒரு மேட்ச். ஓகே, ஸோ இதில் வாங்க காமன் பிளேயர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட், சிமன் கில் ஆர் ஷாருக் கான், ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸில் யாரும் வரல. ஸோ முகமது சிராஜ் எடுத்துக்கலாம் 5, பிரசித் கிருஷ்ணா 1, 6. பிரசித் கிருஷ்ணா ஆர் ஷாய் கிஷோர், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஸோ 6 பிளேயர் சொல்லி இப்போ திருப்பி சொல்கிறேன். சைமன் சிபோன் கில் எடுத்துக்கோங்க. கில் ஆர் ஷாருக் கான், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட், சாய் கிஷோர் ஆர் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஸோ இதுதான் டீம். ஸோ இந்த டீமில் ஜிடியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதே நம்ம எஸ்ஆர்ஹெச் போயிட்டோம் அப்படின்னா டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, கமிந்து மெண்டிஸ், ஜீசான் அன்சாரி, இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன். டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, கமிந்து மெண்டிஸ், ஜீசான் அன்சாரி. ஸோ இந்த 7 பிளேயரை நீங்கள் எஸ்ஆர்ஹெச் சைடில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபை பார்த்தோம் அப்படின்னா அதே டைமிங் தான், நேற்று சொன்ன டைமிங்கே தான். 7:30 to 7:54, 7:54 9:54 வரைக்கும் செகண்ட் ஹாஃப், 9:54 மேட்ச் முடிகிற வரைக்கும் தேர்ட் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், இஷாந்த் சர்மா, இவங்களுக்கு நல்லா இருக்குது. எஸ்ஆர்ஹெச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் நல்லா இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவருங்கிறது ஸ்லைட் அட்வான்டேஜ் ஜிடிக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபை பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ராகுல் தெவாத்தியா, இவங்க 3 பேருக்கு நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன், அங்கித் வர்மா, ஜெய்தேவ் உட்நாக்கர், இவங்க 3 பேர்த்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ தேர்டு ஹாஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜுக்கு மட்டும் நல்லா இருக்குது ஜிடியில். இங்கே இதில் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, ஜீசான் அன்சாரி, கமிந்து மெண்டிஸ். அப்போ 5 பேர்த்துக்கு தேர்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ச் ஃப்ளோவை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 1, 2, 3 சொல்லியிருக்கோம். 1ல் பார்த்தோன்னா ஸ்லைட் ஏஜ் ஜிடிக்கும், எஸ்ஆர்ஹெச் ஸ்லைட் ஏஜ் எஸ்ஆர்ஹெச்சுக்கும், தேர்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஏஜ் டு எஸ்ஆர்ஹெச் போகிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது மேட்ச் இன்னைக்கு. ஸோ அப்போது இவங்க எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 4 பிளேயருக்கு இருக்குது. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் கூட ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் சைடு கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் சைடில் பிளான் பண்ணி எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போது மேட்ச் ஃபுல்லாக சொல்லிட்டு அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகலாம். எகெயின் சாய் சுதர்சன் ஆர் ஜாஸ் பட்லரை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போகலாம். ஆல்ரவுண்டரில் யாரும் பெருசாக காமிக்கல. ஸோ அதனால் நான் முகமது சிராஜ் பவுலரில், ஸோ சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் போகலாம். எக்ஸ் ஃபேக்டர் கேப்டன் வேணும் ஜிடியில் நீங்கள் ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே எஸ்ஆர்ஹெச் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஜீசான் அன்சாரி, இவங்க 3 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
டாப் ஆர்டரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிராவஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா யாரோ ஒருத்தர் நீங்கள் பாருங்கள். பட் எனக்கு புரிஞ்ச அதெல்லாம் வேண்டாம். நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன். ஸோ இவங்க 2 பேரும் தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜிசான் அன்சாரிக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க ட்ரை பண்ணலாம் பவுலரில். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிவிட்டு நான் மேட்ச் ஃப்ளோவை திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லைட் அட்வான்டேஜ் டு ஜிடி, செகண்ட் ஹாஃப் ஸ்லைட் அட்வான்டேஜ் டு எஸ்ஆர்ஹெச், தேர்ட் ஹாஃப் கம்ப்ளீட் அட்வான்டேஜ் டு எஸ்ஆர்ஹெச் இருக்கிறதுனால இந்த கேம் வந்து எண்டு வரைக்கும் போகும்போது அது எஸ்ஆர்ஹெச் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம எஸ்ஆர்ஹெச் சைடு போய் ட்ரேட் அவுட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். எகைன் எப்படி இருந்தாலும் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன டீம் வேறு, டெலகிராமில் சொன்ன டீம் வேறு அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து டெலகிராம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்லலாம். சில மேட்ச் நான் இங்கேயும் அதே கொடுத்துருப்பேன், அங்கேயும் அதே கொடுத்துருப்பேன், அப்போயே ஸ்கிப்பு கொடுத்துருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அது இன்னும் சரியாக வராத காரணத்தினால இந்த சில மேட்சஸ் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கும். கூடிய சீக்கிரம் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நம்மளோட லாஜிக் ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். பணம் பண்ணுறோம், இல்லை பணம் லாஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் போகிறாள் நம்ம. அதே மாதிரி அதே தீமில் அதையே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணி முடிச்சோடனே நம்ம அடுத்த லெவலுக்கு யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல்.